ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 22 இறைவசனங்கள் 15 முதல் 21 முடிய. அதிகாரம் 22 இறைவசனங்கள் 15 முதல் 21 முடிய. பரிசேயர்கள் போய் எப்படி இயேசுவை பேச்சில் சிக்க வைக்கலாம் என சூழ்ச்சி செய்தார்கள். தங்கள் சீடரை ஏரோதியரிடம் அவரிடம் அனுப்பி, போதகரே, நீர் உண்மை உள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுளின் நெறியை உண்மைக்கேற்ப கற்பிப்பவர், ஆள் பார்த்து செயல்படாதோர் என்பது எங்களுக்கு தெரியும். சீசருக்கு வரி செலுத்தது முறையா இல்லையா? நீர் என்ன நினைக்கிறீங்க எங்களுக்கு சொல்லும் என்று அவர்கள் கேட்டார்கள். இயேசு அவருடைய தீய நோக்கத்தை அறிந்து கொண்டு, வெளிவேடக்காரரே, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள்? வரி கொடுப்பதற்கான நாணயம் ஒன்றை எனக்கு காட்டுங்கள் என்றார். அவர்கள் ஒரு தெனாரியத்தை அவரிடம் கொண்டு வந்தார்கள். இயேசு அவரிடம், இதில் பொறிக்கப்பட்டுள்ள உருவம் எழுத்தும் யாருடவே என்று கேட்டார். அவர்கள், சீசருடவே என்றார்கள். அதற்கு அவர், ஆகவே சீசருக்கு உரியவற்றை சீசருக்கும் கடவுளுக்குரியவற்றை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்குரிய சகோதர சகோதரிகளை, இன்று அசிசி மலருடைய 10வது ஆண்டை கொண்டாடுகின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்ற பொழுது, இயேசு இதற்கு முன்னால் 3 வாரம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த வாசகத்தை, நற்செய்தி வாசகத்தை முதல்ல ஆண்டவர் என்ன செய்யறான்னு சொன்னா, இரு புதல்வர்கள் ஊமை. அது இரண்டாவது புதல்வர் தன்னுடைய தந்தைக்கு கீழ்ப்படிவதில்லை என்று முதல் முறையாக மறைமுகமாக யூதர்களை அவர் குற்றப்படுத்துகின்றார். இரண்டாவதாக ஒரு கொடிய குத்தைக்காரர் ஊமை. கொடிய குத்தைக்காரர் என்ன செய்றாரு? அவருடைய எல்லாத்தையும் கொலை செய்து அதுக்கப்புறம் இது பண்றான்னு சொல்லிட்டு அந்த கொடிய குத்தைக்காரரை சொல்றார். மறைமுகமாக இந்த யூதர்களை கூறுகிறார். மூன்றாவதாக போனவரை நம்ம கேட்டோம், திருமண விருந்தில் அழைக்க பெற்றார்கள், ஆனால் வரவில்லை. ஆண்டவர் அவர்களை புறம்பை தள்ளி கொலை செய்தார் என்று 3வது முறையாக மறைமுகமாக இயேசு யூதர்களை குற்றப்படுத்தினார். நீங்க மட்டும் என்னை குற்றப்படுத்தலாம், நாங்களும் ரெடியாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இயேசு நோக்கி வர்றாங்க. வந்துட்டு, தீயோர்களுக்கு நாம் துணை போகிறோமா? தீயோர்களுக்கு நாம் துணை போகிறோமா? இங்க 2 பேர் ஒன்னா சேர்ந்து வர்றாங்க. யாருன்னு சொன்னா, பரிசேயரும் ஏரோதியார்களும். ஏரோதியர்கள் சொல்லிட்டு ஒரு குழு இருக்குது. இந்த 2 குழுவும் ஒன்னா சேர மாட்டாங்க. பரிசேயர்கள் என்ன, இந்த சட்ட திட்டம் எப்படிதான் சேரோம்னு தெரியாது. கேள்விப்பட்டுருவாங்க, அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துச்சு, வந்த உடனே நம்ம கிட்ட பேசாம இருக்கிறது எல்லாரும் அவங்க கூட சேர்ந்துருவாங்க. சேர்ந்துட்டு நமக்கு எதிராக என்னென்ன திட்டம் பண்ணலான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. நாபோத்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய நிலத்தை அரசனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். ஆகாப்னு சொல்லிட்டு அரசனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னார். அரசனுக்கு கேட்கிறாரு. இந்த நாபோர் சின்ன ஒரு சாதாரண ஒரு குடிமகன். அப்போ அவர் சொல்றாரு, நான் தரமாட்டேன்னு சொல்றாரு. இது அரசனுக்கு ரொம்ப கோபமா இருக்கும்போது அவர் வீட்டில் போய் ரொம்ப முக சோர்ந்து போய் அப்படியே இருப்பார். இருக்கின்ற பொழுது மனைவி கேட்பாங்க, இசபெல்னு சொல்லிட்டு அந்த மனைவி கேட்பாங்க, அரசு கேட்பாங்க, ஏன் சோகமா இருக்கீங்க சொல்லுங்க. வீட்டில் எல்லாரும் வீட்டில் கணவருக்கு பார்த்து கேட்பீங்க, வெளியிலேருந்து டயர்ட் வாங்க, என்னாச்சு, ஏதாவது ஆயிடுச்சோ, பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, நான் நாபோத்திடம் அவனுடைய இடத்தை கேட்டு தரமாட்டானேன்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு, இதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க, நான் இருக்கேன், எல்லாத்தையும் நான் டீல் பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நாபோத்துக்கு தோட்டத்தை என்ன சொல்றாங்க பிளான் பண்ணுவாங்க. இந்த அம்மா ரொம்ப கொடூரமானவங்க. என்ன சொல்றாங்கன்னா, எல்லா மக்களையும் நோன்பிருக்க சொல்லுவாங்க. நோன்பிருக்க சொல்லிட்டு 2-3 பேரை செட் பண்ணி வச்சுருவாங்க.
இவர் கடவுளுக்கு எதிராக பெயரை பழித்துரைத்தார் என்று சொல்லிடுவாங்க. 2 சாட்சிகள் போதும் ஒருத்தரை கல்லால் எறிந்து கொல்வதற்கு. என்ன செய்வாங்க நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிட்டு ஒரு நாள் திட்டம் போட்டு அன்னைக்கு நோன்பு வச்சு அவரை 40 கொலை செய்கிறாங்க. கரெக்டாக எல்லாம் திட்டம் போட்டபடி எல்லாமே நடந்துச்சு. அன்னைக்கு அவங்க எல்லாமே தவறாக சாட்சி சொல்லி அவரை கொலை செஞ்சுருவாங்க. கொலை செஞ்சோடனே எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நம்ம இடம் வந்துருச்சு, சந்தோஷம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அது அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அவருக்கு எந்த பிரச்சனையும் சொல்லிட்டு ஒன்றா சேர்த்து வச்சுட்டாரு. ஆனால் எலியா தீர்க்கதரிசி என்ன சொல்லுவான்னு சொன்னா, அவர் பார்ப்பார், பார்த்துட்டு கேட்பாரு, ஆண்டவர் எலியாவுக்கு சொல்றாரு, நீ போய் சொல்லு. போய் சொல்லும்போது அவர் சொல்றாரு, சொல்றாரு, நீ அவனிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நீ கொலை செய்து கொள்ளையடித்துகிறாய் இல்லையா? எனவே நீ அவனிடம் சொல்ல வேண்டியது, ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நாய்கள் நாபோத்தின் இரத்தத்தை நக்கி அதே இடத்தில் அவை உனது இரத்தத்தையும் நக்கும், உன் மனைவியுடைய இரத்தத்தையும் நக்கும், உன்னுடைய பிள்ளைகளுடைய இரத்தத்தையும் நக்கும். நீ என்ன தவறு செய்திருக்கும் மனைவியோடும் பிள்ளைகளோடு உடந்தையாயிருந்தோ அதே இது உனக்கும் நடக்கும். தீயோர்களுக்கு நாம் உடன் இருக்கின்றோம். கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் தீய செயலுக்கு நாம் உடன் இருக்கின்றோமா? ஒரு முறை ஒருத்தர் என்ன சொல்றாரு, அவர் கொஞ்சம் இடம் வாங்கி போட்டிருக்காரு. இடம் வாங்கி போட்டுட்டு அது சென்னைக்கும் அவுட்டர்ல இருக்கு. அது கொஞ்சம் இப்போ கொஞ்சம் நாளாக அந்த ரேட் கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு விற்கிறதுக்கு ஐடியா இல்லை. இந்த நிலம் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு, எனக்கு இந்த இடம் வேணும்னு சொல்லிட்டு அவர் சொன்ன, சார் நான் விற்கிற மாதிரி ஐடியா இல்லை, என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு விசேஷம் வரும்போது நான் அதை விற்கலாம்னு இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஆனால் அவர் விட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அடியாள வச்சு மிரட்டுவாங்க, இந்த நிலத்தை தரேன்னா உன் லைஃப் போச்சு. அது ஒரு ஏக்கர் 60 லட்சத்துக்கு மேலே போகிறது. கேட்டாங்க, 40 லட்சம் தான் தர முடியும், கொடுத்துருன்னு சொல்லிட்டு. 3 ஏக்கர். அவர் ரொம்ப நாள் முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரொம்ப டார்ச்சர் அந்த அடியாளுக்கு, அந்த வேறு இடத்துல இருந்தெல்லாம் பெரிய இடத்துல இருந்தெல்லாம் டார்ச்சர் இருந்ததுன்னா அவர் சரி போட்டுன்னு சொல்லிட்டு, நம்ம லைஃப் அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டுன்னு கொடுத்துட்டாரு. அவங்க எல்லாமே ஃப்ளாட் போட்டு எல்லாமே வச்சு ரெடியாக இருந்தாங்க. சென்னையில் ஒரு பெரிய ஒரு ஃப்ளைட் வந்தது. நீங்கள் நிறைய பேர் வந்திருந்தீங்க சென்னையில் இங்கேருந்து உதவி செய்வதற்கு. அந்த ஃப்ளாட் எல்லாமே அப்படியே மூழ்கி போச்சு தண்ணியில். அதுக்கப்புறம் யாராவது வாங்குவான்னு நினைக்கிறீங்க? தாம்பரத்து அருகில் தண்ணீர் அருகில்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரப்படுத்திருப்பாங்க தெரியுமா? தாம்பரத்தில் அருகில், தண்ணீர் அருகில், குளத்துக்கு அருகில். அது குளத்துல தான் அந்த நிலம் இருந்திருக்க. தண்ணி எல்லாம் தண்ணி மிதந்து அந்த நிலம் அப்படியே போச்சு. அவருக்காவது 1,20,00,000 ரூபா லாபம், அவங்களுக்கு 1,20,00,000 நஷ்டம். தீமை செய்வர்களுக்கு தீமையே வந்தடையும். 2 பேரும் சேர்ந்து இயேசுவை எவ்வாறு கொலை செய்யலாம் என்று பார்க்கின்றார்கள். திட்டம் திட்டங்கள். 2வது நான் பார்க்கிறது, பேச்சில் மயங்கிறாதீங்க. ஆண்டவர்கிட்ட அழகா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? போதகரே, நீர் உண்மை உள்ளவர், எவரையும் பொருட்படுத்தாமல் கடவுள் நிறைய உண்மைக்கேற்ப கற்பிப்பவர், ஆள் பார்த்து செயல்படாதவர், சீசருக்கு வரி செலுத்துறது முறையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டப்போ, சீசருக்கு வரி செலுத்தா ரொம்ப நைஸா அப்படி சொல்லி வீட்டில் நிறைய காரியம் சொன்னாங்க பார்த்துருக்கீங்க. கணவர் ரொம்ப நைஸா சொல்லி இது பண்ணுவாங்க, மனைவி சொல்லி அதை பண்றது, பிள்ளைங்களும் நைஸா சொல்லி வாங்குவாங்க. அந்த மாதிரி இங்க அவங்க நைஸா அப்படி கேட்குறாங்க. செய்வது கொடுக்கிறது சரியா தவறா? ஆமன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து தலைப்போம், இல்லைன்னு சொன்னாலும் தலைப்போம். ஆமான்னு சொன்னாலும் தலைப்போம், இல்லைன்னு சொன்னாலும் தலைப்போம். சில வீட்டில் நம்ம பார்ப்போம், அவங்க எது சொன்னாலும் ஆமான்னு சொன்னாலும் ஏன் ஆமான்னு சொல்றீங்கன்னு கேட்பாங்க, இல்லைன்னு சொன்னாலும் ஏன் இல்லைன்னு சொல்றீங்கன்னு கேட்பாங்க. ஆண்டவர் 2க்கு நடுவில் இருக்கார். எப்படி இவர்களை சமாளிக்கணும்னு சொல்லி பார்த்துருக்கார். 2 நடுவில் இருக்காங்க. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அப்படியே நைஸா போட்டு ஆண்டவர் அப்படி பிடிக்க பார்க்குறாங்க. ஆண்டவர் சொல்வாரு, சீசருக்குரியதை சீசருக்கும்,
ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கும் கொடுங்கள். நான் இந்த வரி செலுத்துவது எதுன்னு சொன்னால் கிரவுண்ட் டேக்ஸ். அது 10 ஒரு பகுதியை கிரவுண்டில் நிலத்தில் விளையிற எல்லாமே கொடுக்கணும். அது தனியான வரி. இன்னொரு டேக்ஸ் வந்து டோல் டேக்ஸ். டோல் டேக்ஸ் ஆண்களாக இருக்கின்ற 14 வயது முதல் 65 வயது வரை ஆண்கள் இந்த வரியை செலுத்த வேண்டும். 12 வயது முதல் 65 வரை உள்ள பெண்களும் இந்த வரியை செலுத்த வேண்டும். இந்த வரியை தான் அவர்கள் கேட்கின்றார்கள். இது ரோமியர்களுக்கு செலுத்த மாட்டோம் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ரோமியர்களுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார். செலுத்தலாம் என்று சொல்கின்ற பொழுது யூத மக்களுக்கு எதிராக செயல்படுறது. ஏனென்றால் யூத மக்களுக்கு அரசர் கடவுள் மட்டுமே, வேற யாருமே இல்லை. இப்போ 2 பேருக்கு மக்கள் இவர் ஆமான்னு சொன்னா முடிஞ்சிச்சு, மாட்டேன்னு சொன்னா ரோமியர் வந்து உடனே இவரை வந்து கொலை செய்வாங்க. அதனால ஆண்டவர் வந்து 2 நடுவில் பார்ப்பாரு. புத்தகத்தில் வந்து நம்ம பழைய ஏற்பாடுல வந்து ஒருத்தரை பார்க்கிறோம். சிம்சோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்விப்பட்டிருக்காங்க. சிம்சோன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சில பேருடைய பேச்சில் வந்து ஏமாறி சிம்சோன்னு சொல்லிட்டு அவர் ஆண்டவருடைய அருளினால அம்மா அப்பாவுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும் பொழுது அவர் பிறந்தார். ஆனால் அவர் வந்து லேடிஸில் கொஞ்சம் வீக், அவ்வளோதான் சொல்லுவாங்க. லேடிஸில் கொஞ்சம் வீக். அவர் வந்து கல்யாணம் அன்னைக்கு ஒரு விடுகதை போடுறாரு. என்ன விடுகதைன்னு சொன்னா, உண்பவனிடமிருந்து உணவு வெளிவந்தது, வலியவனிடமிருந்து இனியது வந்தது என்ற ஒரு விடுகதை போடுறாரு. இந்த விடுகதை சொன்னா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா 30 நாற்பட்டாடையும் 30 மேலாடையும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆனால் இவங்களுக்கு யாருக்குமே பதில் செய்யாது, யாருக்கும் பதில் செய்யாது. அவன் மனைவி என்ன செய்வான்னு சொன்னா, சிம்சோனின் மனைவி அவர் முன் அழுது அவரிடம், நீர் எனக்கு அன்பு காட்டலையா, வெறுப்பை காட்டுகிறீரே, என் உறவு பையன்களுக்கு ஒரு விடுகதை கூறுகிறது, எனக்கு அதன் விடையை கூறவில்லையே. கல்யாணம் முடியும் முன்னாடி எப்போ பார்த்தா ஃபோனில் பேசிட்டு இருப்பீங்க, இப்போ உங்களுக்கு அன்பு இல்லையா? இதே கொஸ்டின் தான் இங்கே யார் கேட்குறா? திமினான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறாப்புல. ரொம்ப நாள் அவரை போட்டு டார்ச்சர் பண்ணி இருக்கும் பொழுது சிம்சன் அதுக்கு பதில் சொல்வார், ஒரு முறை தப்பு செஞ்சோம், ஓகே. அப்போ அவருடைய மனைவியை இழந்து விடுவார். 2வது முறையும் இன்னொரு பெண்ணு கூட அவர் வந்து திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருப்பார். அவங்களுக்கும் ஒரு இது சொல்வார், உன்னுடைய பலம் எங்கே இருக்கு? பல நாள் அவர் ஏமாத்திட்டே இருப்பார். ஒரு நாள் அந்த மனைவி உங்களுக்கு என் மேல அன்பு இல்லையா? இத்தனை நாளாக உங்களை கேட்டுட்டே இருக்கேன், நீங்கள் சொல்லல எனக்கு உங்க மேலே அன்பு இல்லைன்னு சொல்லிட்டு போங்க, இனிமேல் உங்க கூட நான் வாழவே மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவர் சொன்னார், பயப்படாத, என் முடியல தான் எல்லாம் இருக்கு. முதல்ல மனைவி இழந்தார், 2வது வாழ்வே இழந்தார். பிறருடைய பேச்சு நம்முடைய வாழ்க்கையை சில நேரங்களில் இழக்க வைக்கும். அவங்க வீட்டில் இப்படி இருக்கு, இவங்க வீட்டில் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க என்ன அன்பு செய்யுங்க, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், வீட்டில் எவ்வளோ துன்பப்படுறேன், எனக்கு இது கூட வாங்கி தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி போட்டோன்னே கணவர் உருண்டு பிறண்டு அப்படியே ஓடி கடையில் போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுவார். எவ்வளோ கஷ்டப்பட்டாரு. வாழ்க்கையில் பிறரை நாம் நம்முடைய வார்த்தைகளினால் வீழ செய்கின்றோமா? 3வது நாம் பார்ப்பது என்னவென்றால், சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள். ஏற்கனவே நான் போன வாரம் நம்ம சொல்லும் பொழுது நான் சொன்னேன், உலகத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன, கடவுளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றன என்று கேட்டேன். அதை வைத்து நான் சொல்லிட்டேன். இன்னைக்கு வந்து சொன்னேன்னா, சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும், மனைவிக்குரியதை மனைவிக்கும், அம்மாவுக்குரியதை அம்மாவுக்கும் கொடுங்கள். வீட்டில் வந்து கணவர் வெளியே போயிட்டு வருவார். வெளியே போயிட்டு வரும்போது என்ன நடக்குன்னு சொன்னா, அம்மா ஒரு மூலையில் நிற்பாங்க, மனைவி இன்னொரு மூலையில் நிற்பாங்க. அதை பார்த்துட்டு கணவர் தெரியும் வீட்டில் ஏதோ பூகம்பம் நடந்துச்சு. பூகம்பம் நடந்தோடனே என்ன ஆகும், மனைவி வந்து ஒரு வகையில் வந்து எல்லா இதையும் சொல்லிட்டே இருப்பாங்க, என்னது கம்ப்ளைண்ட் எல்லாம் சொல்லிட்டு, அவங்க அம்மா வந்துட்டு இன்னொரு இடத்துல இருந்து எல்லா கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கும். இந்த 2 மத்தியில் கணவர் நின்றுட்டு இருப்பார். மனைவியா அம்மாவா, யார் தேர்ந்தெடுப்பாங்க அந்த கணவர்? உங்களுக்கு நான் வேணுமா
உங்க அம்மா வேணுமா முடிவு பண்ணிருங்க, அவ்வளவுதான். அதுக்கு மேல எந்த இதுவும் கிடையாது. நான் வேணுமா உங்க அம்மா வேணுமா அதை முடிவு பண்ணிருங்க. அதுக்கப்புறம் தான் பேச்சுவார்த்தைன்னா அதுக்கப்புறம் தான். நான் வேணுமா உங்க அம்மா வேணுமா. கணவர் என்ன செய்வாரு? நிறைய பேர் அமைதியாக பதில் சொல்லுங்க. நீங்க தான் பாதிக்கப்பட்டவங்க, பதில் சொல்லுங்க. மனைவி மட்டும் போதும். 98% இந்த முடிவு தான். நான் எதுவும் நிறைய பேர் தலை ஆடுறதுனால நானும் ஒத்துக்கொள்றேன். மனைவிக்குரியதை மனைவிக்கும், தாய்க்குரியதை தாய்க்கும் கொடுக்க வேண்டாங்க. எல்லாம் எந்த வீட்டில் பிரச்சனை இல்லை. எங்க வீட்லயும் இருக்கு, உங்க வீட்லயும் இருக்கு, எல்லா வீட்லயும் இருக்கு. பிரச்சனை என்னன்னா ஈகோ தான். நான் பெரியவனா நீ பெரியவளா. அங்க என்ன சொன்னா 27 வருஷம் நான் வளர்த்து கஷ்டப்பட்டு வச்சிருந்த மகன் உனக்கு சொந்தமா, இன்னைக்கு வந்தோடனே தூக்கிட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமியார் சொல்லுவாங்க, நீங்க எனக்கு தான் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மனைவி பின்னாடி இருந்துட்டு உங்க அம்மாவுக்கு இல்லை நான் இங்க வந்தது. ரெண்டுக்கும் மத்தியில இருப்பாங்க. சில நேரத்துல அந்த மனைவி அந்த நிலைமையில இருப்பாங்க. எல்லாரும் அது ஒன்றும் இல்லை. இந்த யாருக்கு பொருந்துமோ அதை எடுத்துக்கொள்ளுங்க, யாருக்கு பொருந்துமோ அவங்க எடுத்துக்கங்க. நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. பைபிள்ல ரூத்துன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க. ரூத்து கேள்விப்பட்டீங்க? அப்படிதான் ரூத்து. சலோமின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் ரொம்ப அருமையான ஒரு பெண், ரொம்ப அருமையான ஒரு பெண். அவங்களுடைய பேர் இனிமையானவள். ஆனால் அவன் வாழ்நாளில் அவங்களுடைய கஷ்டத்தை பட்டு அவங்க சொன்னாங்க, என்னுடைய பேர் நவமணி கூப்பிட்டாதீங்க, கசப்பன்னு சொல்லி கூப்பிடுங்க. அவங்களுக்கு 2 மகன் இறந்துட்டாங்க, கணவரை இறந்துட்டார். 3 பேருமே எல்லாருமே இறந்துட்டாங்க. இறந்த அப்புறம் 2 மருமகளும் இருப்பாங்க. ஒருப்பான்னு சொல்லிட்டு ஒரு மருமக இருப்பா, ஒரு ரூத்துன்னு சொல்லிட்டு ஒரு மருமக இருப்பா. இந்த 2 பேர் மத்தியில் இந்த நவமி சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் போயிருங்க, என்னால் உங்களை வச்சு பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. இந்த அம்மா ரொம்ப நல்லவங்க என்ன சொன்னால், அதனால தான் அந்த மருமகள் உட்காந்து கேட்குறாங்க, அவங்க சொல்கிறத கேட்குறாங்க. போகும்போது அவங்க கேட்டு முதல் மருமக என்ன சொல்லுவாங்க, ஒருபான்னு சொல்லிட்டு அந்த மருமக போயிடுவாங்க. அவங்கள விட்டுட்டு அவங்க சொந்த ஊருக்கு, அவங்க சொந்த இதுக்கு போயிடுவாங்க. அப்போ அவங்க போகும்போது என்ன நடக்குன்னு பாருங்க. ரூத்து 1:14. அதை கேட்டு அவர்கள் மீண்டும் கதறி அழுதார்கள். பிறகு ஒருபா தன் மாமியாருக்கு முத்தம் கொடுத்து விட்டு சென்றார். எத்தனை மருமக புதுசா வீடு கட்டி போகும்போது மாமியாரை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு போவீங்க. மாமியாரை பிரிஞ்சு போறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேரு ஐயோ உங்களை விட்டு போறேன்னு, என்னால இந்த குடும்பத்தை எப்படிதான் கட்டி காக்க போறேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் கதறி அழுது மாமியாரை கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு போவீங்க. இனிமே என் வீட்டு பக்கமே வந்துடாத, நான் போறதே உன்னை விட்டு பிரிஞ்சுதான் போறேன், அங்கேயே வீட்டுல குழப்பத்தை உண்டாக்காத. ஒரு வீட்டுல 2 நாய் இருந்துச்சான். ஒன்று கொஞ்சம் வயசான நாய், இன்னொன்று கொஞ்சம் ஒரு சின்னது அப்படியே இருந்துச்சு. வீட்டுக்குள்ள சண்டை நடக்கும்போது எல்லாம் இந்த வயசான அம்மா இருந்தது மருமக சொல்லப்புல, இந்த நாய் ஏதாவது இந்த வயசான நாய் கத்துறோன்னு சொல்லப்புல, கிழட்டு நாய் எப்போ பார்த்தாலும் கத்திட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு, கிழட்டு நாய் எப்போ பார்த்தாலும் கத்திட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சின்ன நாய் அப்படியே வாழை ஆட்டிட்டு பப்பி மாதிரி அப்படியே ஓடிட்டு இருக்கேன். பாரு எப்போ பார்த்தாலும் மேக்கப் போட்டு மினிக்கிட்டு அங்கே இங்கேயும் ஓடிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 2 பேருக்கு நடுவில் யார் பண்ணுறது? கணவர். பாருங்க உங்க அம்மா இந்த மாதிரி சொல்றாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, இது பாரு உன் மனைவி இப்படியெல்லாம் சொல்றான்னு சொல்லிட்டு 2க்கு நடுவில் இருந்துட்டு நம்ம எப்படி சமாளிக்க வேண்டும்? இந்த பிரச்சனை இப்ப தொடங்குது இல்லை. ஈசாக்குடைய மருமகளுக்கும் யாருக்கும், ஈசாக்கு மாமியார் ரெபேக்காவுக்கும் அப்பவே பிரச்சனை இருந்திருக்கு. ஆண்டவர் சொல்லார் தெரியுமா, மாமியாருக்கு எதிராக மருமகளும் மருமகளுக்கு எதிராக மாமியாரும் பிரச்சனை இருக்குன்னு சொல்றாரு. அப்படிதானே? எங்கேயாவது மாமனாருக்கு எதிராக மருமகனும் மருமனுக்கு எதிராக மாமியார் மாமனார் சொல்லியிருக்காரா? சொல்ல. அவருக்கே தெரியுது மாமியார் மருமன் சொன்னா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அது 2க்கு நடுவில் நாம் எப்படி கடந்து செல்கிறோம்? தாய்க்குரியதை தாய்க்கு நாம் கொடுக்கின்றோமா?
27 வருஷம் அல்ல, 28 வருஷம், 30 வருஷம் உன்னை பாதுகாத்த அந்த தாய்க்குரிய இடத்திலே நீ என்ன மதிப்பு வைத்திருக்கிறாய்? எல்லாவற்றை விட்டு விட்டு ஓட வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்குரியதை நீ கொடு, உன் மனைவிக்குரியதை கொடு, அவர்கள் கேட்பதை கொடு, வேண்டாம் என்று சொல்லவில்லை. இரண்டை விட்டு விட்டு சொல்லாது. ஒரே ஒரு மகன் ஆசை, அவன் கவர்மெண்ட் ஜாப், பெரிய வீடு, கல்யாணம் முடிஞ்ச 2 வருஷத்துல மருமகனும் இது மகனும் விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, மந்திரவாதியை தேடி போயிருக்காங்க. எதுக்கு? மகனை தன்னோடு சேர்த்து வைக்கிறதுக்கு. மந்திரவாதி எத்தனை நாள் இருக்கும்? கொஞ்ச நாள் தான். தன்னுடைய சொந்த மகனை தன்னோடு சேர்த்து வைப்பதற்காக சாத்தானை நாடி சென்றார்கள். அந்த தாயினுடைய வலி எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். ஒரே மகன் பார்த்து 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 செஞ்சது எல்லாத்தையும் அப்படியே இழந்துட்டு ஒரு வீடே வெறுமையா இருக்கு, எனக்கு வீட்டில் யாருமே இல்லை. இன்று செய்வது உங்களுக்கு அதே தான் நாளைக்கு வரும். எதுவும் இல்லை, சாபமும் இல்லை. நம்ம எதை செய்யறோமோ அதுதான் நமக்கு திரும்பி வரும். இன்னைக்கு உங்க மாமியாரையும் மாமனாரையும் கனம் பண்ணுனா, நீங்க மதித்து அவர்களை பாதுகாத்தால் நாளைக்கு உங்களையும் உங்கள் பிள்ளைகள் பாதுகாப்பார்கள். நீங்க எதை செய்யறீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு நீங்க சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு எல்லா துன்பங்கள் வேணான்னு சொல்லிட்டு விலகி போனா ஒண்ணுமே இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கு அழாதீர்கள், நாளைக்கு கண்ணீர் விட்டு அழாதீர்கள். ஐயோ என் பையன் என்னை விட்டுட்டு போயிட்டானே, என்னை பார்க்கறது யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு. அன்னைய காலகட்டத்தில் அது 5 பேர் 6 பேர் இருந்தாங்க. யாராவது ஒரு பையன் வீட்டில் போயிடுவாங்க. இன்னைக்கு இருக்கிறது 1 அல்லது 2. மனைவிக்குரியதை மனைவிக்கும், கடவுளுக்குரியதை கடவுளுக்கும், தாய்க்குரியதை தாய்க்கும், பிள்ளைகளுக்குரியதை பிள்ளைக்கும் கொடுங்கள். வாழ்க்கையில் முன்மாதிரியாக இருங்கள். ஆண்டவர் சொன்னது போல கடவுளுக்குரியதை கடவுளுக்கு கொடுங்கள், உங்கள் தாய்க்குரியதை தாய்க்கு கொடுங்க. அப்பதான் இந்த குடும்பம் சமாதானமாக போகும். இல்லாவிட்டால் எந்நாளும் பிரச்சனை நடந்து கொண்டே இருக்கும். இயேசு நன்றிக்குரிய சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாணத்தோடு செயல்பட்டார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நாணத்தோடு செயல்பட்டு இறை ஆசிரியை பெறுங்கள். ஆமென்.